போன தீபாவளிக்கு 450 கோடி, இந்த தீபாவளிக்கு 750 கோடி, அடுத்த தீபாவளி பொங்கல் வருது எப்படியும் 1000 கோடி அடிச்சிடணும் டாஸ்மாக்லன்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பட வசூல் மாதிரி சொல்றீங்க. அவ்வளோதான். டாஸ்மாக் பட வசூல் பொங்கல் அன்று 1000 கோடி எட்டினால் இந்த அரசு அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா எல்லாரும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. தொட்டு கூட பார்க்க முடியாதா? நிலையா இருந்தா தானே தொட்டு பார்க்கறதுக்கு மக்கள் நிலையா இருந்தா தொட்டு பார்ப்பான். தொடவே முடியாது அவனால, போதையில சுத்திக்கிட்டு இருக்கான். எந்த கொம்பனாலும் தொட முடியாதுங்கிற கொம்பனே இல்லையே, உருவாகலையே சமூகத்துல கொம்பு உருவானாதான் தொட்டு பார்க்கறதுக்கு. இன்னொன்னு, எதிர்கட்சிகளை கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை இப்படிலாம் சொன்னவங்களாம் தமிழ்நாட்டில் என்ன இருக்காங்கன்னு மக்கள் பார்த்துருக்காங்க. கொம்பன் தொட வேணாம், யாரும் தொட வேணாம் சார். நீங்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் திருப்பி உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. நல்ல ஆட்சியை கொடுக்கலன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாமல் மாற போகிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஒரு ஊடகமாக, ஒரு ஊடகவியலாளராக அரசின் பிழைகளை சுட்டி காட்ட வேண்டியது கிறிஸ்டியின் கடமையாகவும் அருள் கடமையாகவும் நான் பார்க்குறேன். அப்போ தப்பை நான் சுட்டி காட்டுறேன். நீங்கள் 1000 வசனம் பேசுங்க, எதிர்கட்சி விமர்சிக்க உங்கள்கிட்ட 1000 விஷயம் இருக்கு. ஆனால் விமர்சனமாக வைக்கிறது இல்லை. உங்களுக்கு இப்போ கூட்டம் கூடுது அப்படின்னா ஒரு எக்ஸிபிஷனை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட தான் செய்யணும். இப்போ துணை முதல்வர் பேசுறாரு, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடுமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், விஜய் அட்டாக் பண்ணுறதுல உதயநிதி அவர்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் பண்ணட்டும், தப்பு கிடையாது. அவர் டப்பா தான், காகிதம் தான், அட்டை தான். நீங்கள் யாருன்னு தெரியலையே. அங்கே கொள்கை இல்லை, சரி. உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குது? நீங்கள் எந்த கொள்கையை உள்வாங்கி நீங்கள் தமிழகத்தினோட துணை முதலமைச்சராக மாறி இருக்கிறீங்க? எந்த கொள்கை? திராவிட கொள்கையா? திராவிட கொள்கை என்ன சொல்லுது? சனாதன எதிர்ப்பை சொல்லுது. சனாதன எதிர்ப்புனா என்ன? பிறப்பின் அடிப்படை என்பதை எதிர்ப்பது. பிறப்பின் அடிப்படை தான் நீங்கள் துணை முதலமைச்சராக மாறி இருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்டயே கொள்கை இல்லையே. இப்போ கொள்கையை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டாம். இன்னொன்று, குறைந்தபட்ச எதிர்கட்சிகளை அணுகுவது எப்படி, யார் எதிர்கட்சியாக பார்க்கணுன்றது ஒன்று இருக்குது.